ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் நன்மை உண்டாக்குற ஒரு நாளாய் உங்கள் வாழ்க்கையிலே அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவை தீமைக்கல்ல, சமாதானத்திற்கேற்றவைகளே என்று இந்த வசனம் முடிவடைகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் ஏதோ ஒன்றை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இதை நடந்தா என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன் ஐயா அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டா நான் நல்லா கடந்து போவேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அந்த பாபிலோனில் அடிமைப்பட்டிருந்த தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஏக்கங்கள், தவிப்புகள். லைஃப் இப்படி தான் போகுமா? நான் கொத்தடிமை மாதிரி தான் இருக்கணுமா? அவங்க சொல்லலாம் கேட்டுக்கிட்டு, ஆமாம் ஆமாம் வெள்ளைக்காக்கா பறக்குமா? ஆமாம் பறந்துச்சு. புலி உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுச்சா? ஆமாம் சாப்பிட்டுச்சு. இப்படிலாம் ஆமேன்னு போட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதான் எங்கள் வாழ்க்கையா ஐயா? ஒரு மாற்றம் வராதா? எப்போ பார்த்தாலும் சல்லுப்புள்ளி சண்டை. இதான் எங்கள் வாழ்க்கையா? ஒரு முடிவு வராதா? என்னால் இயங்கி கொண்டிருக்கேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் இயங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? பாபிலோனை கொண்டு வந்து நம்மளை வச்சுருக்காங்க. இத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு வந்து அடிமைப்படுத்தி நொறுக்கி சின்ன அப்படின்னு ஆக்கி வச்சுருக்காங்க. இதில் என்னையா எனக்கு எங்களை எதிர்காலம் என்ன இருக்குது அப்படின்னு யோசித்துருக்கீங்களா? உங்கள் உள்ளத்தில் ஒரு ட்ரீமை போல இருக்குதா? இல்லையா? மார்ட்டின் லூத்தர் கிங் என்கிற ஒரு அருமையான ஒருத்தன் அமெரிக்காவில் ஒரு கருப்பு நிற ஜனாதிபதி தேர்தல் ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்? I have a dream. One day the black man will rule US என்று சொன்னார். அவரை சுட்டே கொண்டுட்டாங்க. ஆனால் அவனுடைய ட்ரீம் படி ஒரு பிளாக் மேன் கூட அந்த யூஎஸை ரூல் பண்ணும்படி கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்கலையா? ஸோ யூ ஹாவ் அ ட்ரீம் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடியும், உங்கள் எதிர்காலத்தை குறித்த கனவுகளை நான் அறிந்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். யூ ஹாவ் அ ட்ரீம் அபவுட் யுவர் ஃபியூச்சர். யூ ஹாவ் ஓன் பிளான் அபவுட் யுவர் ஃபியூச்சர். உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு எண்ணத்தை உன் உள்ளத்திலே உருவாக்கி கொண்டிருக்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்குமே. இதான் யோடியவன். நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது தன் ட்ரீமை சொல்றான் பாருங்க. சங்கீதம் 27 அவன் ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்றான், ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். பிரைஸ் தி லார்ட். ஓங்கி அடிக்கிறான். நான் நன்மையை காண பிறந்தவன் ஐயா, துன்பத்தை காண பிறந்தவன் இல்லை, வேதனையை காண வந்தவன். விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசுகிறேன் பின்னாடி சொல்றார். நண்புக்குரியவர்களே, இன்றைக்கு உனக்கு ஒரு கனவு இருக்கிறது, ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. இதுதான் என் வாழ்க்கை என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? தேவன் சொல்லுகிறார், பரலோகம் சொல்கிறது, ஆமேன் என்று சொல்லுகிறது. உங்களுக்குள்ளே தரிசனங்களை உருவாக்குற அவர்தான். கடைசி காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர், நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள் என்று யோவேலை சொல்லவில்லையா? அதே போல உன் உள்ளத்திலே உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் யோசேப்புக்கு 17 வயதில் ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். என் அறிக்கட்டு உயரப்போகிறது, என் நட்சத்திரங்கள் என் ஒளி கொடுக்க போகிறது, அவள் எல்லா நட்சத்திரங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று சொல்லி தனக்கு ஒரு தரிசனத்தை, கனவை கொடுத்தார். உடனே அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க, கனவு மன்னன் பேர் வச்சுட்டாங்க. இல்லையா? அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவான்ல, வாராண்டா கனவு மன்னன் வாராண்டா என்று சகோதரெல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது. யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்த தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற பெரிய தேவனாக இருக்கிறார். ஏன் கவலைப்படுகிறாய்? இது எனக்கு நடக்காதோ, இதுக்காகத்தான் நான் பிரயாசப்பட்டேங்க. இவ்வளவு நாள் நான் படுற கஷ்டம் இதுக்காகத்தான், நான் படுற வேதனை இதுக்காகத்தான், நான் விடுற கண்ணீர் இதுக்காகத்தான். ஒரு நாள், ஒரு நல்ல நாளை நான் காண்பேன், உடைய இளைப்பாறுதலை நான் பார்ப்பேன். நண்பர்களே, வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்க வைக்க மிகவும் சிரமப்பட்டேன். அப்பொழுது என் உள்ளத்தை யாரோ ஒரு சொல்லலாம், கஷ்டப்பட்டு ஃபீஸை கட்டி படிக்க வைப்பா,
என்னதான் சொல்லலாம், பிள்ளைங்களை படிக்க வச்சிரு. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு, அவள் தலையை நிமிர பண்ணுவேன், அதன் மூலமாய் நீ ஆறுதல் அடைவாய் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி படிக்க வைத்தேன். மிகுந்த சிரமத்தின் மத்தியில் பிள்ளைகளை படிக்க வைத்தேன். என் கனவுகள் நிறைவேறினது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் பல ஆயிரங்களை, பல லட்சங்களை எல்லாம் சொல்லுவாங்க, குஜராத் என்னையா போய் அங்கே போய் என்ன கிழிக்க போறாரோ அவரு. இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன் தரிசனம் சரியாக இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும். நீ எடுத்திருக்கிற முடிவுகள் கிறிஸ்துவுக்குள் எடுத்த முடிவுகளாக இருந்தால், கிறிஸ்து உனக்கு கொடுத்த திட்டமா இருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற அந்த திட்டத்தை தூக்கி அப்படி தூர போட்டுறது, எங்கேயா தொலைவில் எரிஞ்சிருது. இன்றைக்கு யூ நீட் அ ட்ரீம். யூ ஹாவ் டு ட்ரீம் அபவுட் தி ஃபியூச்சர். எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவை நிற்பார், கனவைப்பார், கனவைப்பார். எல்லாம் சரியாக போகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், உன்னை உயர்த்த போகிறார். இந்த நாளிலே அந்த தரிசனத்தோடு 12 வருடம் பெரும்பாடு உலகத்திற்கு ஒரு தரிசனம் உள்ளத்திலே வந்தது. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். அவள் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டாள். Without the knowledge of God, without the permission of Jesus Christ, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அற்புதங்களை கண்டாள். இன்றைக்கு அதே தேவன் உன் விசுவாச வாழ்க்கையின் ஜெயத்தை தர உனக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இஃப் யூ பிலீவ், இஃப் யூ ட்ரஸ்ட் அப்பான் ஹிம், நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ நம்ப கூடுமானால், இன்றைக்கு அந்த நாளாக இருக்க போர். டுடே இஸ் த டே ஃபார் யுவர் மிரக்கிள். இன்றைக்கு உன்னுடைய அற்புதத்தின் நாளாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட நாளை கர்த்தர் மாற்றுவார், வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.